විදෙස්ගත ශ්‍රී ලාංකයන්ට ඡන්දය ප්‍රකාශ வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் வாக்களிக்க ஏதுவாக சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள அல்லது புதிய சட்டங்களை உருவாக்குவது குறித்து ஆராய குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய தேர்தல் சட்டத்தின் கீழ் இலங்கையில் வசிக்கும் மற்றும் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்ட குடிமக்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும். மேலும் வெளிநாடுகளில் வசிக்கும் குடிமக்களுக்கு அத்தகைய வசதிகள் இல்லை. இருப்பினும் இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் பிலிப்பைன் போன்ற நாடுகளில் வெளிநாடுகளில் வசிக்கும் தங்களது குடிமக்கள் வாக்களிக்க அனுமதிக்கும் சட்ட வழிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அத்தகைய சட்ட திருத்தம் இலங்கையிலும் காலத்தின் தேவையாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேர்தல் ஆணைக்குழு, வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு, பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உள்ளிட்டவற்றின் அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்றை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த குழுவுக்கு வெளிநாடுகளில் வசிக்கும் குடிமக்களின் வாக்களிப்பு உரிமைகளை பாதுகாப்பதற்காக தற்போதுள்ள சட்டங்களை திருத்துவது அல்லது புதிய சட்டங்களை உருவாக்குவது தொடர்பாக சிக்கல்களை ஆய்வு செய்வதற்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.